ஒரு வீட்டில் வந்து மிதுன லக்னமோ அல்லது மிதுன ராசி இருக்குன்னா அந்த வீட்டில் வந்துட்டு கம்பல்சரி என்னன்னா அவங்களுடைய பழைய தாத்தா அந்த மாதிரியான பெரியப்பா சித்தப்பா தாத்தா இந்த வகையில் எடுத்து பார்க்கும்போது இருதார அமைப்பு இருக்கும். அப்போ அந்த ஜாதகருக்கு வந்து லவ் ஃபெயிலியர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே போல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆகியிருப்பாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் நிரந்தரமான வேலை தொழில் அமையல. நான் வேலைக்கு போனால் மோர் தென் 3 பிளேசஸ் 3க்கும் மேற்பட்ட இடங்கள் வேலைக்கு போயிருக்கேன், நிரந்தரமாக ஒரு இடத்துல இல்லை, இப்போ இல்லை ஒரே இடத்துல இப்போ இருக்கு ஆனால் சம்பளம் பத்தலை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த மிதுன லக்னம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க வம்சத்தில் நடந்திருக்கும். சுகரு கிட்னி யூரின் ப்ராப்ளம்ன்றதெல்லாம் இவங்க குடும்பத்தில் உண்டு. நாயே வளர்த்தா இறந்துறவங்கள ஓடி போயிடுன்றதெல்லாம் அந்த மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னால நடந்துட்டு இருந்திருக்கும். இப்போ இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கும் 4க்கும் உரிய புத பகவான் வந்து போயிட்டு 6ஆம் இடத்துல உட்கார்றாரு. இங்க 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று, லக்னாதிபதி 6க்கு போனால் அப்படின்ற ஒரு அமைப்புல பார்க்கும்போது இந்த வருடம் வந்து இவர்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனை வந்து நிறைய சஃபர் ஆக போறாங்க அப்படின்றது அர்த்தம்.